ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். என்னோட சேனலில் என்ன வீடியோ அப்படின்னா மணி சேவிங்ஸ் பற்றின வீடியோ தான். அதுக்கான டிப்ஸு தான் நான் எப்படி அதாவது நம்மளாக சேவ் பண்ணணும்னு நினச்சாலுமே நம்ம எத்தனை வீடியோ மற்றவங்க வந்து நம்மக்கிட்ட சேவ் பண்ணாதான் பின்னாடி நம்ம நல்லா இருப்போம் அப்படின்னு எல்லாம் சொன்னாலுமே நம்மளோட மைண்ட் செட் நம்ம யோசித்தா மட்டும்தான், நம்ம சேவ் பண்ணணும்னு நினச்சா மட்டும்தான் அமௌண்ட் நம்மளால் சேவ் பண்ண முடியும். இல்லைன்னா கண்டிப்பாக முடியாது. அதுக்கான ஒரு டிப்ஸ், என்னென்ன டிப்ஸ் அப்படிங்கிறத தான் நான் அந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். என்னோட வீடியோ வந்துட்டு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், உங்களுக்கு மோட்டிவேஷ்னலாக இருக்கும்னு நம்புகிறேன். என்னோடய வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இப்போ என்ன அப்படின்னா, பிறரை பார்த்து ஆசைப்படக்கூடாது, அது வீண் செலவு. என்ன அப்படின்னா, இப்போ வந்துட்டு எப்படி சொல்கிறது, இப்போ ஒருத்தவங்க வந்துட்டு ஒரு ஐஃபோன் வச்சுருக்காங்க, ஒருத்தவங்க பெரிய ஃபோன் வச்சுருக்காங்க, ஒரு பெரிய கார் வச்சுருக்காங்க, ஒரு நல்ல ட்ரெஸ் போட்டிருக்காங்க அப்படின்னு இருக்கும்போது அதை பார்த்து நம்மளும் அதே மாதிரி வாங்கணும், அந்த ஃபோன் நம்மளும் வாங்கியே ஆகணும் அப்படின்னு வந்துட்டு ஆசைப்படக்கூடாது. அது வந்துட்டு வீண் செலவு. எப்படின்னா, நம்மளாக ஆசைப்பட்டு நம்மளாக ஒரு பொருளை வாங்குறதுக்கும் இன்னொருத்தவங்க வச்சுருக்காங்க அப்படின்னு வாங்குறதுக்கும் செலவு வந்துட்டு நமக்கு இன்னும் கொஞ்சம் ஜாஸ்தி தான் ஆகும். அது வந்துட்டு நம்மளாக செலவு பண்ணுறது இல்லை, இன்னொருத்தவங்கள பார்த்து நம்ம வந்துட்டு வேஸ்ட்டு செலவு வந்துட்டு பண்ணுறோம். அது வந்துட்டு என்றைக்குமே வந்துட்டு வேஸ்ட்டு தான். அந்த மாதிரி வந்துட்டு இன்னொருத்தவங்கள பார்த்து நம்ம வந்துட்டு வேஸ்ட்டு செலவு வந்துட்டு பண்ணக்கூடாது. அது வச்சுருக்காங்க நம்மளும் வாங்கி ஆகணும் அப்படிங்கிற ஃபஸ்ட்டு யோசனை வந்துட்டு இருக்கக்கூடாது. அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக அமௌண்ட் வந்துட்டு நம்மளால் சேவ் பண்ண முடியாது. இன்னொன்று என்ன அப்படின்னா, இப்போ நம்ம யூடியூப்பில் நிறையா வீடியோஸ் பார்க்குறோம். இப்போ ஒரு பிரியாணி செய்கிறது, ஏதோ ஒரு வீடியோஸ் நம்ம பார்க்குறோம். அதை பார்த்துட்டு நம்ம அதே மாதிரி நம்ம அதை சாப்பிட்ணும் அப்படின்னு ஆசைப்பட்டு உடனே நம்ம வந்துட்டு ஒரு ஸ்விக்கியில் இல்லை எதுலேயோ ஒன்றில் வந்துட்டு நம்ம ஆர்டர் போடுறது, அதை வாங்கி சாப்பிட்றது அப்படிங்கிறது வந்துட்டு நம்ம சும்மா ஒரு வீடியோ தான் பார்த்தோம், அதை பார்த்து நம்ம அதை வேணும் அப்படிங்கிற மைண்ட் செட்டுக்கு நம்ம வந்துடுவோம். அதை சாப்பிடணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் வந்துட்டு அதை நம்ம செலவு பண்ணுறது வந்துட்டு, அதனால் இப்போ நம்ம அந்த வீடியோ பார்த்து அந்த இது செலவு பண்ணதுனால நமக்கு வந்து ஒரு 150 ருபீஸ் அது வந்து நமக்கு லாஸ் தான் ஆகும். அது நமக்கு சேவிங்ஸில் வராது. அந்த மாதிரி அதை என்ன அப்படின்னா, இதில் வந்து நான் என்ன சொல்ல வரேன்னா, நம்மளாக செலவு பண்ணுறதை விட நம்ம அடுத்தவங்களை பார்த்து நம்ம அப்போ எதை பண்ணணும் இதை பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்தில் வந்துட்டு நம்ம செலவு ஜாஸ்தியாக பண்ணுறோம் அப்படிங்கிறத வந்துட்டு நம்ம சொல்ல வரேன். அந்த மாதிரி செலவுகளை வந்துட்டு நம்ம கண்டிப்பாக கம்மி பண்ணியே ஆகணும். அதாவது என்ன அப்படின்னா, நம்ம வந்துட்டு காசு வந்துட்டு சேர்த்து வச்சு நம்ம இந்த லைஃப்லேருந்து அடுத்த கட்ட லைஃப்க்கு நம்ம போகணும் அப்படிங்கிறது வந்துட்டு நம்ம ஒரு குறிக்கோளாக வச்சுக்கணும். இன்னும் என்னென்னா, இப்போது நம்ம வந்துட்டு நமக்கு வந்துட்டு யாருமே நம்ம சேவ் பண்ணலை, நம்மளால் கஷ்டப்பட்டால் மட்டும்தான் நம்மளால் சேவ் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு இதில் நம்ம இருக்கோம். இப்போ என்னென்னா, நம்ம இனி கடைசி வரைக்கும் நம்ம உழைச்சாலுமே நம்ம ஒரு ஆடம்பரமாக இருக்கணும், நம்ம ரொம்ப கொஞ்சம் வசதியான வாழ்க்கை நம்ம வந்துட்டு வாழணும் அப்படின்னு நினைக்கிறது வந்துட்டு கண்டிப்பாக கஷ்டம். நம்ம கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சோன்னா நம்ம பிள்ளைங்க வேணால் நம்ம ஆசைப்படுற வாழ்க்கையை நம்ம பிள்ளைங்க வாழலாம். நம்ம வந்துட்டு நம்மளால் முடியாததை வந்துட்டு நம்ம பிள்ளைங்க வந்துட்டு வாழலாம். அதுக்காக தான் நம்ம கண்டிப்பாக இப்போலேருந்தே நம்ம அமௌண்ட்டு சேர்த்து வச்சோம் அப்படின்னா எல்லா இதுக்குமே நமக்கு பின்னாடி வந்து நம்ம இந்த லைஃப்லேருந்து கொஞ்சம் மேலே வரலாம். நம்ம பட்ட கஷ்டத்தை வந்துட்டு நம்ம பிள்ளைங்க படாமல் இருப்பாங்க. அதுக்காக தான். அதனால் எவ்வளோ நம்ம சிக்கனமாக செலவு பண்ணுறோமோ அந்தளவுக்கு நமக்கு ரொம்ப நல்லது. இல்லை நம்ம சம்பளம் வாங்குகிறோம், செலவு பண்ணுறோம், சாப்பிட்றோம், கடன் கட்டுறோம், செலவு பண்ணுறோம், அப்படியே இன்னும் லைஃப் போயிட்டே இருந்துச்சு அப்படின்னா, இப்போ பாருங்கள், இப்போ போயிட்டுருக்கிற லைஃப்பை பார்த்தா ரொம்ப எல்லாமே ஓவர் ரேட்டு அந்த மாதிரி தான் இருக்குது. நம்ம ஒரு வீடு வாங்கணுனாலும், ஒரு இடம் வாங்கணுனாலும், ஒரு பொருள் வாங்கினாலும் எல்லாத்துக்குமே ரொம்ப கஷ்டப்படுற சூழ்நிலையில் தான் நம்ம இப்போ இருக்கோம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சோம்னா கண்டிப்பாக நம்ம நினச்சது நடக்க முடியும். அதாவது என்னென்னா, ஒரேடியாக நம்மளால் அமௌண்ட் கட்டி நம்மளால் எதுவுமே வாங்க முடியாது. இதே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சோம்னா கண்டிப்பாக நம்மளால் முடியும் அப்படிங்கிறதுக்கான வீடியோ தான் இது. இப்போ நான் என்ன சொல்ல வரேன்னா, மற்றவங்கள பார்த்து நம்ம அது வாங்கணும் இது வாங்கணும்னு ஆசைப்படாமல் நமக்கு இது வேணும், நமக்கு இது பிரயோஜனம் அப்படிங்கிற பொருளை மட்டும் நம்ம வாங்கிக்கலாம். அவங்க ஃபோன் வச்சுருக்காங்க, நம்ம வாங்கணும். அவங்க நல்ல ட்ரெஸ் போட்டிருக்காங்க, அந்த ட்ரெஸ் நான் ரொம்ப நல்லா பிடிச்சிருக்கு, அந்த ட்ரெஸ்ஸை உடனே மீஷோவில், ஃப்ளிப்கார்ட்டில் ஆர்டர் போடணும். யூடியூப்பில் நிறைய வீடியோஸ் போடுவாங்க, இந்த ட்ரெஸ் நல்லாயிருக்கு, இந்த ட்ரெஸ் நல்லாயிருக்கு, அவங்க ட்ரெஸ் போட்டு டான்ஸ் பண்ணுறது அந்த மாதிரி இந்த மாதிரி எல்லா வீடியோவும் போடுவாங்க. உடனே நமக்கு அந்த ட்ரெஸ் பிடிச்சிருக்கு, நம்ம போய் மறுபடியும் மீஷோவில் அதை தேடி பார்க்காது, அதை லிங்க் கொடுங்கன்னு கேட்குறது, அந்த ட்ரெஸ் நான் வாங்கிக்கிறேன்னு கேட்குறது, அந்த மாதிரியெல்லாம் ஒரு வேஸ்ட்டு செலவு தான் நான் கண்டிப்பாக சொல்லுவேன். நம்ம ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன், ஒரு ஃபெஸ்டிவல்னால் நம்ம ட்ரெஸ் எடுக்கிறது ஓகே. மற்றபடி நம்ம அவங்க போட்டிருக்காங்க அதை நம்ம போடணும் அப்படிங்கிறது, நம்ம மிஞ்சி போனால் அந்த ட்ரெஸ்ஸை நம்ம எத்தனை டைம் போடுவோம். இப்போ வாங்குகிறோம், அதை நம்ம யூஸ் பண்ணுறோம், அவ்வளோதான், அதை அப்படியே வச்சுருவோம். அது வருஷக்கணக்காக அந்த ட்ரெஸ் வந்துட்டு அப்படியே தான் இருக்கும். அடுத்து நம்ம வேறு ட்ரெஸ் நம்ம போடுவாங்க, அந்த ட்ரெஸ்ஸை நம்ம பார்த்து அந்த ட்ரெஸ் ஆர்டர் போட்டு வாங்குவோம். அது அப்படியே தான் நம்ம லைஃப் போயிட்டே இருக்குமே ஒழிய, நம்ம காசு வந்துட்டு வேஸ்ட்டாக தான் போயிட்டுருக்குமே ஒழிய கண்டிப்பாக சேவ் பண்ண முடியாது. நம்ம இப்போ வந்துட்டு பார்த்து செலவு பண்ணால் மட்டும்தான் நம்மளால் பின்னாடி
நல்லா இருக்க முடியும். அடுத்து என்ன அப்படின்னா, நம்ம எவ்வளோதான் கஷ்டப்பட்டாலும் நம்மளும் சம்பளம் வாங்குகிறோம், சேர்த்து வைக்கணும்னு நினைக்கிறோம். எவ்வளோதான் கஷ்டப்பட்டாலும் சேமிக்க முடியலையா? இப்போ நம்ம என்னன்னா, நமக்கே வந்துட்டு தோணிடக்கூடாது, நம்ம இவ்வளோ கஷ்டப்படுறோம், இவ்வளோ அமௌண்ட் வருது, நம்ம சேர்த்து வைக்கணும்னு நினைக்கிறோம். ஆனால் நமக்கு ஏதோ ஒரு செலவு வந்துடுது, நம்மளால் அந்த அமௌண்ட்டை வந்துட்டு சேமிக்க முடியல, நம்ம என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் யோசிச்சுட்டு இருக்கிறீங்களா? கண்டிப்பாக என்ன அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்மளால் எவ்வளோ கஷ்டம் வந்தாலும் நமக்கு சேமிக்க முடியலங்கிறதுக்கு ஒரே ஒரு காரணம் என்னவாக இருக்கும்? கடன் பிரச்சனையாக தான் இருக்கும் கண்டிப்பாக. இல்லை அப்படின்னா ஒரு 10 ரூபா வந்தாலும் ஒரு 8 ரூபா செலவு பண்ணிட்டு இது 2 ரூபா நமக்கு சேமிப்பில் வச்சா கண்டிப்பாக அது சேமிப்பாகும். என்ன நம்ம வந்துட்டு ரொம்ப ஆடம்பர செலவு இல்லாமல், ஆடம்பர செலவுங்கிறது நான் எல்லாத்துலேயுமே சொல்லுவேங்க. நம்ம இந்த பொருள் வாங்குகிறோம், அது நமக்கு பிடிச்சிருக்கு, நம்ம வாங்குகிறோம், வேஸ்ட்டு பண்ணுறோம், அப்படி இப்படின்னு இல்லாமல் நம்மக்கிட்ட ஒரு இப்போ 100 ரூபா கிடச்சிதுன்னா நம்ம ஒரு 50 ரூபா நம்ம வச்சுக்கலாம், சேர்த்து வச்சுக்கலாம், நம்ம இதை செலவு பண்ணிக்கலாம், இதுக்கு தகுந்த மாதிரி நம்ம செலவு பண்ணிக்கலாம். அப்படி நினச்சோம் அப்படின்னா செலவுலையும் பாதி போகும், சேமிப்புலையும் மீதி இருக்கும். நம்ம கஷ்டப்படுறோம், மறுபடியும் நம்ம சேர்த்து வச்ச காசுலேயும் நம்ம எடுக்கணுங்கிற நிலமையில தான் நம்ம இருக்கோம் அப்படின்னா கண்டிப்பாக அது எதனால நம்ம காசு வந்துட்டு எங்கே போகுது, நம்ம வந்துட்டு எவ்வளோ அமௌண்ட் வந்து நம்ம வேஸ்ட்டு செலவு பண்ணுறோம், எதுக்காக நமக்கு காசு போகுது, ஏன் நம்மளால் சேமிக்க முடியலை அப்படிங்கிறத ஃபஸ்ட்டு வந்து தெரிஞ்சுக்கணும். இப்போ கடன் இருந்துச்சு அப்படின்னா, இப்போ கடன் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக சொல்கிறேங்க, கடன் இருந்தால் நம்மளால் சேமிப்பு பண்ணவே முடியாது. ஃபஸ்ட்டு எந்த அளவுக்கு கடன் இருக்கோ அதை ஃபஸ்ட்டு கட்டி முடிக்கணும். கட்டி முடித்தா மட்டும்தான் நம்மளால் அமௌண்ட் வந்துட்டு சேவ் பண்ணவே முடியும். இல்லைன்னா ஒரு நாளும் கண்டிப்பாக நம்மளால் அமௌண்ட் வந்துட்டு சேமிக்கவே முடியாது. ஃபஸ்ட்டு கடன் இருந்துச்சு அப்படின்னா சேமிப்புங்கிறது என்னென்னா, கொஞ்சம் கொஞ்சமாக சேவ் பண்ணி வைங்க. இப்போ சேவ் பண்ணுற காசு இப்போ வந்துட்டு ஒரு 2 மாதத்துக்கு ஒரு டைம் அந்த கடனை கொடுக்கலாம். அப்படி கொடுத்துட்டே வந்தோம்னா இப்போ அந்த கடனை வந்துட்டு சீக்கிரமாக முடிஞ்சிடும். அதாவது இப்போ நம்ம பிளான் பண்ணாமே வச்சுருந்தோம்னா அந்த கடனை வந்துட்டு மாதம் வட்டியும் நம்மக்கிட்ட போய்கிட்டே இருக்கும், அசலையும் நம்ம கொடுத்த மாதிரி இருக்காது. அப்போ வருஷக்கணக்காக நம்ம வட்டி கட்டியே ஆகணும், அசல் வந்துட்டு அப்படியே நினைக்கிட்டே இருக்கும், அதை நம்ம ஒரு நாள் கட்டணும். இதில் என்ன லாபம் சொல்லுங்கள்? கஷ்டப்படுறோம், வேலை செய்கிறோம், நம்ம சாப்பிட்றோம், சம்பாதிக்கிறோம், கஷ்டப்பட்டு வேலை செஞ்சு சாப்பிட்டு சம்பாதிச்சு அதை கடனை கொடுக்குறோம். இதில் நமக்கு என்ன யூஸ்? ஒன்றுமே இல்லை. நம்ம சாகிற வரைக்கும் அப்போ வந்து கஷ்டப்பட்டுட்டே தான் இருக்கணும். அதனால் என்னென்னா, ஃபஸ்ட்டு கடன் இல்லாமல் வாழ்கிறது எப்படின்னு ஃபஸ்ட்டு கற்றுக்கணும். நம்மக்கிட்ட ஒரு ரூபானாலும் அடுத்தவங்க கிட்ட போய் நம்ம ஃபஸ்ட்டு வந்துட்டு கேட்கக்கூடாதுங்கிற ஒரு மைண்ட் செட்டில் நம்ம வந்து கொண்டு வரணும் ஃபஸ்ட்டு. இப்போ கடன் இருந்துச்சு அப்படின்னா அது எல்லாத்தையும் கஷ்டப்பட்டனாலும் அந்த கடனை நம்ம கொடுத்துட்டு அதுக்கப்புறம் பின்னாடி நம்ம நல்லா இருக்கலாம். ஒரு வருஷம் நம்ம வந்துட்டு கஷ்டப்பட்டு நம்மளால் எதுவுமே ஆசைப்படாத வாங்கி சாப்பிட முடியலையா, அது செய்ய முடியல, இது செய்ய முடியலனாலும் நம்ம ஒரு வருஷம் கஷ்டப்பட்டோம்னா பின்னாடி கண்டிப்பாக நல்லா இருக்கலாம். அடுத்து இன்னொன்று என்ன அப்படின்னா, இப்போ நம்ம வந்து ரெண்ட்டு, பைக் லோனு, இந்த மாதிரி நம்ம எது கட்டணும் அப்படின்னா, இப்போ வந்துட்டு நம்ம ஒரு 10ஆம் தேதி நம்ம இதெல்லாம் கட்டணும், ரெண்ட் கட்டணும், பைக் லோன் கட்டணும் அப்படின்னாலுமே அதை வந்துட்டு முன்னாடியே நம்ம வந்துட்டு இந்த டேட்டை வந்துட்டு நமக்கு தெரியும். இப்போ இந்த டேட்டில் ரெண்ட் வந்துட்டு இப்போ ரெண்ட்னா இப்போ 10ஆம் தேதி நம்ம ரெண்ட் கட்டணும். இப்போது பைக் லோன் அப்படின்னா பைக் லோன் வந்துட்டு நமக்கு 4ஆம் தேதி இல்லை 3ஆம் தேதி நம்ம கட்டணும் அப்படின்னு நமக்கு தெரிஞ்சிச்சு அப்படின்னா அதை வந்துட்டு முன்னாடி வாரம் இப்போ வந்துட்டு வார சம்பளமாக இருக்கும், ஒருத்தவங்களுக்கு மாத சம்பளமாக இருக்கும். இப்போது எனக்கு தெரிஞ்ச மொத்தமாக சம்பளம் வாங்குறதை விட வாரம் வாங்குறது கண்டிப்பாக ஒரு ஈஸியாக தான் இருக்கும். ஏன்னா அந்த அமௌண்ட் வந்துட்டு கொஞ்சம் மொத்தமாக வந்துச்சுன்னா அப்பப்போ அங்கங்கே கடன் கொடுத்து நமக்கு அப்படியே வேஸ்ட்டு செலவாக தான் ஆகும். வாரம் போது கண்டிப்பாக நம்ம கொஞ்சம் எடுத்து வைக்கலாம். இப்போ என்னென்னா, இந்த வாரம் நமக்கு இந்த டேட்டில் இது கட்டணும் அப்படின்னா அதை கொஞ்சம் சேர்த்து வச்சு முன்னாடியே பிளான் பண்ணி இந்த டேட்டில் நமக்கு இந்த அமௌண்ட் கட்ட வேண்டியது இருக்குல்ல, அப்போ இப்போவே நம்ம கொஞ்சம் அமௌண்ட் வந்துட்டு அதுக்காக எடுத்து வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வைக்கணும். நம்ம அப்படி எடுத்து வைக்காமல் விட்டோம் அப்படின்னா அந்த டேட் வந்துச்சு, ஐயோ இந்த டேட் வந்துச்சு, இன்றைக்கி நம்ம அமௌண்ட் கட்டணும், இன்றைக்கி நம்மகிட்ட காசு இல்லையேன்னு சொல்லிட்டு நம்ம வேறு யார்ட்டையாவது கடன் வாங்குவோம். இதுதான் நமக்கு கடனை தூண்டுறது. அதாவது நம்ம கையில் உள்ள காசுலேயே நம்ம வந்துட்டு எல்லாமே கட்டிடலாம். முன்னாடி உள்ள அமௌண்ட்டில் நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வச்சுருந்தோம் அப்படின்னா நம்மளோட காசுனாலேயே நமக்கு வர ரெண்ட் ஆனாலும் பைக் லோனாக இருந்தாலும் நம்மளே கட்டிடலாம். இல்லை அப்படின்னா நம்மக்கிட்ட யார்ட்டையாவது கடன் வாங்கி கட்டுற மாதிரி இருக்கும். அது வந்துட்டு நம்ம அமௌண்ட்டை கண்டிப்பாக சேர்த்து வைக்கவே முடியாது. இந்த மாதிரி ஒரு கடன் வந்துட்டு எதுக்காகவும் கடன் வந்துட்டு வாங்குறது நல்லதே கிடையாது. அதனால் நம்மளோட அமௌண்ட்லேயே நமக்கான செலவுகளை வந்துட்டு நம்ம பார்த்துக்கணும்னு சொல்கிறேன். அடுத்து என்னென்னா சேமிப்பு அப்படிங்கிறது சத்தியமாக சொல்கிறேன், சேமிப்புங்கிறது ரொம்ப முக்கியமான ஒன்று. நம்ம சேர்த்து வச்சோம் அப்படின்னா நம்ம லைஃப் வந்துட்டு அடுத்த ஸ்டேஜுக்கு போகலாம். நம்ம வந்துட்டு இந்த ஸ்டேஜில் இருந்து நம்ம இப்போ ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலியாக இருக்கோம் அப்படின்னா நம்ம இதிலேருந்து கொஞ்சம் அடுத்த ஸ்டேஜுக்கு போகலாம். நம்ம வந்துட்டு எவ்வளோ கஷ்டப்பட்டு சேர்த்து வைக்கிறோமோ பின்னாடி நம்ம பிள்ளைகள் நல்லாயிருக்கும், அதை ஃபஸ்ட்டு யோசித்து நம்ம சேர்த்து வைக்கலாம். அடுத்து நம்ம எதெல்லாம் வேஸ்ட்டு செலவு பண்ணுறோம் அப்படிங்கிறத வந்துட்டு கண்டிப்பாக இப்போ மாதத்துக்கு ஒரு டைம்னாலும் சரி நம்ம பட்ஜெட் போடுறது, நம்ம எல்லாமே நம்ம எவ்வளோ செலவு பண்ணுறோம், நமக்கு எவ்வளோ சேலரி வருது அதெல்லாம் நோட் பண்ணி வைக்கிறவங்களா இருந்தீங்க அப்படின்னா நம்ம என்னென்ன செலவு பண்ணுறோம் அப்படிங்கிறத மாதத்துக்கு ஒரு டைமாவது அதை கவனித்து பார்க்கணும். இன்னொன்று என்ன அப்படின்னா, நம்ம டெபிட் கார்டு, கிரெடிட் கார்டு, இப்போ வந்துட்டு நம்ம எப்படி சொல்கிறது, நம்ம என்ன ஒரு பொருள் வாங்குறதா இருக்கட்டும், நம்ம ஒரு
ட்ரெஸ் வாங்குறது என்னவாக இருந்தாலும் சரி நம்ம டெபிட் கார்டு கிரெடிட் கார்டு வச்சு யூஸ் பண்ணவே கூடாது. ஏன் அப்படின்னா நம்ம கையிலேருந்து இப்போ ஒரு 1000 ரூபாய் இல்லை ஒரு 5000 ரூபாய் இப்போ நம்ம கொடுத்து நம்ம ஒரு பொருளை வாங்குறோம் அப்படின்னா நீங்கள் யோசிச்சு பாருங்கள். கண்டிப்பாக இது உண்மை. நம்ம கையிலேருந்து கொடுக்குற அமௌண்ட்டுக்கும் இப்போ 5000 ரூபாய் நம்ம கொடுத்து நம்ம பொருள் வாங்குறோம், ஏதோ ஒன்று வாங்குறோம், இல்லை ஒரு 1000 ரூபாய்க்கு நம்ம ஏதோ ஒன்று வாங்குறோம் அப்படின்னா அது நம்ம கையிலேருந்து கொடுத்தோன்னா நமக்கு தெரியும், அந்த காசோட மதிப்பு நமக்கு தெரியும். இவ்வளோ காசு நம்ம கொடுக்குறோம் அப்படிங்கிறது வந்து நமக்கு கண்டிப்பாக தெரியும். இதே நீங்கள் வந்துட்டு ஆன்லைன் டிரான்சாக்ஷன் பண்ணி பாருங்கள், அது ஜஸ்ட் ஒரு நம்பராக தான் தெரியுமே ஒழிய அது அவ்வளோ பெரிய அமௌண்ட்டாக நமக்கு அது தெரியாது. நம்ம அது ஜஸ்ட் நம்பர் பே பண்ணி நம்ம பே பண்ணுற மாதிரி தான் இருக்குமே ஒழிய அது அவ்வளோ பெரிய அமௌண்ட்டாக நமக்கு அது ஒரு பெருசாகவே நமக்கு தெரியாது. நம்ம கையில் உள்ள காசு செலவு பண்ணுறதுக்கும் நம்ம ஆன்லைன் டிரான்சாக்ஷன் பண்ணுறதுக்கும் கண்டிப்பாக வித்தியாசம் ஜாஸ்தியாக இருக்குது. நீங்கள் கையிலேருந்து செலவு பண்ணி பாருங்கள், நமக்கு தெரியும் இதெல்லாம் நம்ம வேஸ்ட்டாக செலவு பண்ணுறோம். இப்போ மேக்ஸிமம் எல்லா இடத்துலையும் ஜிபே அது இதுன்னு எல்லாம் வந்துடுறதுனால நம்ம எது வாங்கினாலும் சரி கையில் காசு இல்லைன்னா என்ன நமக்கு தான் ஜிபே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் அதிலேயே அப்படியே பே பண்ணி வாங்குகிறோம். இப்போ ஒரு 1000 ரூபாய் இருந்தாலும் இப்போ நம்ம ஒன்று வாங்குகிறோம் அப்படின்னு சொன்னோம்னா இப்போ அதுக்கு வந்துட்டு ஜிபேயில் பே பண்ணி நம்ம வாங்கிட்டோம் அப்படின்னா அதே இப்போ நெக்ஸ்ட் ஏதாவது ஒன்று வாங்குறதுக்கு ஜிபேயில் நம்ம காசு இருந்து அதை போட்டு வாங்குகிறோம் அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அது வந்து நமக்கு ஒரு 10 ரூபாய்க்கு வாங்கினாலுமே அது நமக்கு அது ஒரு அமௌண்ட்டாகவே தெரியாது. நம்ம போய் ஜிபே யூஸ் பண்ணி வாங்குறது ஒரு அமௌண்ட்டாகவே தெரியாது. டக்குன்னு போகிறோம், ஜிபேலேருந்து அமௌண்ட் பே பண்ணிவிட்டு வந்துடுவோம், அவ்வளோதான். நம்ம கையிலேருந்து காசு கொடுத்தா தான் அந்த காசு வந்துட்டு நமக்கு பெருசாக தெரியும். அதனால் இதை வந்துட்டு எல்லாருமே கவனிக்கணும். மேக்ஸிமம் எல்லாமே கார்டு மூலமாக யூஸ் பண்ணாமல் ஆன்லைன் டிரான்சாக்ஷன் பண்ணாமல் கையிலேருந்து அமௌண்ட் கொடுத்து பண்ணோம் அப்படின்னா நமக்கு எவ்வளோ செலவாகுது அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரியும். இப்போது நம்ம வந்துட்டு எவ்வளோ வீடியோ போட்டாலும் சரி, இப்போ நான் அப்படிங்கிறத தவிர மற்ற எத்தனை யூடியூப்பில் சேவிங்ஸ் வீடியோ எவ்வளோ வீடியோ போட்டாலும் சரி நீங்கள் நினச்சா மட்டும்தான் சேவ் பண்ண முடியும். இப்போ நான் சேவ் பண்ணணும் அப்படின்னு எனக்கு ஒரு மைண்ட் செட் வந்துச்சு, நம்ம இந்த மாதத்துக்குள்ளே இவ்வளோ சேவ் பண்ணணும் அப்படின்னு நினச்சா மட்டும்தான் முடியும். இல்லைன்னா கண்டிப்பாக நம்மளால் வந்துட்டு சேவ் பண்ண முடியாது. இந்த வீடியோ வந்துட்டு கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். என்னோடய வீடியோ வந்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா என்னோடய சேனலை வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மறக்காமல் என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா என்னோடய வீடியோவை லைக் பண்ணிடுங்க. இப்போ என்ன அப்படின்னா என்னோடய வீடியோ வந்துட்டு உங்களுக்கு கண்டிப்பாக மோட்டிவேஷனலாக இருக்கும். என்னோடய அடுத்தடுத்த வீடியோ வந்துட்டு நான் சேவிங்ஸ் பற்றியாகட்டும், நான் எவ்வளோ அமௌண்ட்டு சேவ் பண்ணுறேன், அந்த அமௌண்ட்டு எவ்வளோ ஆகட்டும், அதை பற்றி நான் வீடியோஸ் நான் வந்துட்டு உங்களுக்கு டெய்லியும் அப்லோட் பண்ணிகிட்டே இருக்கேன். பாய் ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய வீடியோ பிடிச்சிருச்சு அப்படின்னா என்னோடய சேனலை வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பாய்.